ஓன் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அது வந்து எதில் எப்படி யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோவே நோட் பண்ணிப்பீங்க. அதை நான் கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நானே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விளையாடுறதுக்கு மீசை வரைஞ்சேன். அது பறந்துட்டுருக்கும் எல்லாரும் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இது வந்து நான் வந்து எல்லோ அடிச்சினேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ரெட் அடித்தேன், அதுக்கப்புறம் க்ரீன் ப்ளூ, அதுக்கப்புறம் இந்த கலர் எனக்கு பேர் தெரியல, இது வந்து வயலட்டுன்னு நினைக்கிறேன். இது அடிச்சுட்டு நல்லா இது வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஆயில் பேஸ்டல் நான் 40 ருபீஸ்க்கு டாம்ஸில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பெயிண்ட்டும் வாங்கினேன், அது நான் அப்புறமா காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த கலர்ஸ் அடிச்சுட்டு ஒரு குட்டியான துணி எடுத்து இந்த கலரை ஒரு வாட்டி தொடச்சிட்டு அது திருப்பி மடிச்சு இன்னொரு எடுத்துடணும். ஒரு வேளை இது தொடச்சிட்டு இதிலே தொடச்சிங்கன்னா இந்த கலர் வந்து இதிலே ஆகிடும். அதனால தான் மாற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பிளாக் கலரில், ஆக்சுவலி இது நான் கலர்ஸில் தான் பண்ணிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், பெயிண்டில் பண்ணிட்டேன். நம்ம மழை வரைஞ்சிக்கணும். மழை வரைஞ்சிட்டு இது ஆக்சுவலி ஒரு தண்ணி வர மாதிரி தீம், நைட் தீமு. நம்ம இங்கே வந்து தண்ணி இந்த கோடு இருக்கும்ல, நைட்டில் பார்க்கணும் இருட்டாக இருக்கணும், அது மாதிரி. அதனால் இப்படி கோடு போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா இப்படி தேய்ச்சிட்டு இங்கே வந்து கொஞ்சம் இதுவெலாம் இருக்கிற மாதிரி நீர் போகிற மாதிரி, இல்லை நிறைய இடத்துல இதுவெலாம் இருக்கும்ல, செடி மரக்குடி, அது மாதிரி இங்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நைட் தீம் பண்ணுறோம். முக்கியமாக நம்ம ஸ்டார்ஸ் இருக்கணும், மூன்ஸ் இருக்கணும்ட்டு நீங்கள் வந்து ஒயிட் எடுத்து அதே மாதிரி மூன்ஸ் வரைஞ்சி டார்க் அடிங்க. ஒயிட் வந்து நம்ம தொடக்க தேவை, தொடச்சி அது ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்லையோ இல்லை ஆக்சுவலி இதுவில் வராது, கிரேன்ஸில் பெயிண்டில் மட்டும் டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டா அதுதான் ரெடி. அது வந்து நானே செஞ்சேன். ஒரு 7 ஸ்டார்ட் பண்ணேன், 7 o'clock. அப்போ வந்து இப்போ முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது 8:30க்குள்ளார முடிச்சிட்டேன். இது இதுதான் நான் சொன்ன ஆயில் பேஸ்டல்ஸ் டாம்ஸில் வாங்கினேன். இது வந்து 40 ருபீஸு. கேமோவில் பார்த்தீங்கன்னா 50. இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கலர்ஸ்லாம் இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு இருக்குது, ப்ரௌன் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இதாக கூட ஒரு ஃப்ரீயாக அந்த ஸ்க்ராட்சிங் டூல் கொடுத்துருந்தாங்க. அது இது நம்ம வந்து அடிச்சிட்ட பிறகு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஸ்க்ராட்ச் பண்ணால் ஃபுல்லாக போயிடும், அதனால திருப்பி இருக்க மாட்டாங்க. இந்த ஆயில் பேஸ்ட்டோட திங் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு காரணம்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம பேப்பர் இதுவே நம்ம பென்சிலெல்லாம் அடிச்சா தெரியும், ஆனால் நம்ம இதுவே பேப்பரில் அடிச்சுட்டு நம்ம அதை தொடச்சிட்டு தொட்டு பார்த்தா பேப்பர் மாதிரி தான் இருக்கும், நமக்கு அந்த கலர் இருக்கிறதே தெரியாது. லைக்காக பிரிண்டிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் சொன்னீங்கன்னா பெயிண்ட்டு, இந்த ப்ளஷோட இது வந்து இந்த முடி மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதுவில் கொடுத்துருந்தாங்க ஆரஞ்சில். நான் பிளாக்கும் ஒயிட்டும் அடிச்சதுனால இந்த கலரில் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணாதீங்க. பிளாக் அடிக்கிறது வந்து அது தனியாக நீங்களே செஞ்சாதீங்க. அது இதுக்கு வெறும் கலர்ஸ் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோல்டன் கொடுத்துருந்தாங்க, சில்வர் கொடுத்துருக்காங்க, பிங்க் கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஃபேஸ் கலரு, அதுக்கப்புறம் பீச் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரௌனு, பிளாக், க்ரீன், ரெட், எல்லோ, ப்ளூ, ஒயிட். 1 2 3 4 5 6 ஒரு ரோவில் 6 கொடுத்துருக்காங்க. 6 சேர்த்தா 12 வருது. 12 கொடுத்துருந்தாங்க. இது வந்து 20 ருபீஸ் வாங்கினேன். நானே காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். எங்கள் அம்மா வந்து 50 ருபீஸ் டெய்லியும் 5 ருபீஸ் டெய்லியும் பாக்கெட் பண்ணி தருவாங்க, அதனால சேர்த்து வச்சு நான் வாங்கினேன். இது 40, இது 60, இது 20, 60 ருபீஸ் வாங்கினேன். இதெல்லாம் வச்சு நான் ட்ராயிங் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.